கிரேட் பிரிட்டன்ல நெயில் பாலிஷ்க்கு தடை விதிச்சிருக்காங்க. நெயில் பாலிஷ்ல என்ன இருக்குன்னு இந்த தடைன்னு கேக்குறீங்களா? அதை பத்தி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். கையில பெண்கள் அழகுக்காக நெயில் பாலிஷ் வச்சுக்கிறது வழக்கம். இப்போ நெயில் பாலிஷ் ஆர்ட்லாம் பல படிகள் முன்னேறிடுச்சு. அதில் ஜெல் நெயில் பாலிஷ் பலரோட ஃபேவரட். ஏன்னா லாங் லாஸ்டிங், அட்ராக்டிவ், ரிச் லுக் இருக்கும். அதனால பெண்கள் இதை பெரிதும் விரும்புவாங்க. மெனிக்யூர் பண்ணுற சலூன்களில் ஜெல் நெயில் பாலிஷ் வச்சுருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இந்த ஜெல் நெயில் பாலிஷ்க்கு தான் பிரிட்டனில் தடை விதிச்சிருக்காங்க. இது போன 15ஆம் தேதியிலேருந்து அமலுக்கு வந்திருக்கு. இங்கிலாந்து, வேல்ஸ், ஸ்காட்லாந்தில் இந்த தடை அமல்படுத்தப்பட்டிருக்கு. எதனால இந்த தடைனா, ஜெல் நெயில் பாலிஷில் இருக்கிற ட்ரை மீத்தேல் பென்சாயில் டைஃபினாயில் பாஸ்பைன் ஆக்சைடு, சுருக்கமாக டிபிஓ, இந்த கெமிக்கல் தான் ஜெல் நெயில் பாலிஷில் பயன்படுத்தப்படுது. இந்த கெமிக்கல் இருக்கிறதால தான் ஜெல் நெயில் பாலிஷ்க்கு தடை விதிச்சிருக்கு பிரிட்டன். தடை அமலுக்கு வந்துட்டாலும் டிபிஓ உள்ள புதிய தயாரிப்புகளை விற்பதற்கான தடை 2027 பிப்ரவரி வரை காலக்கெடுவா கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த வருஷம் பிப்ரவரியிலேருந்து இந்த ஜெல் நெயில் பாலிஷ்களை பிரிட்டன்ல யாரும் விற்க முடியாது. டிபிஓ ஆபத்தானதுங்கிறது தான் இதுக்கான காரணம். போன வருஷமே ஐரோப்பிய யூனியனும் இந்த தடையை அமல்படுத்தியிருக்காங்க. இந்த கெமிக்கல் உள்ள ஜெல் நெயில் பாலிஷ் பயன்படுத்தினதுக்கு பிறகு யூவி லைட், அதாவது புற ஊதா கதிர்களை பயன்படுத்துவாங்க. இதன் மூலமா நெயில் பாலிஷ் கலர் நீடிச்சு வரும், ரொம்ப உறுதியா இருக்கும். ஆனா பல விலங்குகள் மேல மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளின்படி டிபிஓ இனப்பெருக்கத்தில் பாதிப்பை உண்டாக்கும்னு தெரிய வந்திருக்கு. இது நகம் வழியா நம்ம உடம்புக்குள்ள ஊறினா பாதிப்புகளை உண்டாக்கும்னு சொல்றாங்க மருத்துவர்கள். நெயில் பாலிஷ்ங்கிறதுனால அதிக அளவு யாரும் பயன்படுத்த போறதில்ல. ஆனாலும் சின்ன அளவுல பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதா பார்க்கப்படுது. டிபிஓ உள்ள நெயில் பாலிஷ்னால உடல் உள்ளுறுப்புகளோட எடை அதிகரிப்பு, இனப்பெருக்க உறுப்புகள்ல பாதிப்புகள் ஏற்படுறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. குறிப்பா 3 விதமான பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா தெரிய வந்திருக்கு. இதை சிஎம்ஆர்னு சொல்றாங்க. சி, கார்சினோஜெனிக், அதாவது புற்றுநோயை உருவாக்க வழிவகுக்கும். எம், மியூட்டாஜெனிக், ஜெனட்டிக் மியூட்டேஷன்களை ஏற்படுத்தக்கூடும். ஆர், ரீப்ரொடக்டிவ் டாக்ஸிக், அதாவது இனப்பெருக்கத்தை பாதிக்கக்கூடியது. மனிதர்கள்ல இந்த பாதிப்பு ஏற்படுதுன்னு இன்னும் சொல்லப்படல. விலங்குகள்ல பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும்னு கருதப்படுறதால இந்த தடையை ஐரோப்பிய யூனியனும் இப்ப இங்கிலாந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனா எல்லா ஜெல் நெயில் பாலிஷ்க்கும் தடை கிடையாது. டிபிஓ உள்ள ஜெல் நெயில் பாலிஷ்க்கு தான் இந்த தடை அமல்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா டிபிஓ இல்லாத நெயில் பாலிஷ் கட்டாயம் பயன்படுத்தலாம். இதுல எந்த தடையும் இல்லை. மாற்று நெயில் பாலிஷ்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. மிக குறைவான அளவுல இது போன்ற ஜெல் நெயில் பாலிஷ்களை பயன்படுத்தினாலும் புற்றுநோய் அபாயம் மற்றும் இனப்பெருக்க பாதிப்புன்னு சந்தேகம் வர்றப்ப அதை தடை செஞ்சிருக்கு இந்த நாடுகள். இதை பத்தி டாக்டர் சொல்றத பார்க்கலாம். ஐரோப்பிய யூனியன் அறிவுறுத்தல் படி 5% வரைக்கும் டிபிஓ பயன்படுத்தலாம். இதுதான் ஒரு சேஃப்டி மார்ஜின் வச்சுக்கலாம். ஒருத்தருக்கு 4 கிராம் வரைக்குமான ப்ராடக்டை பயன்படுத்துறதா வச்சுக்கிட்டாலும் மொத்த நகங்களுக்கும் பயன்படுத்தினா கூட 1 கிராம் வரைக்கும் கூட செலவாகாது. நகங்கள் வழியா உடலுக்குள்ள இந்த கெமிக்கல் போவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. புற ஊதா கதிர்களால கியூர் பண்ண பிறகு டிபிஓ ஆக்டிவா இருக்காது. அதே போல டிபிஓ பயன்படுத்துகிற மற்ற தொழிற்சாலைகளில் இந்த தடை விதிக்கப்படலை. ஐரோப்பிய யூனியன், பிரிட்டன் நாடுகளில் மட்டும்தான் இப்போ தடை விதிக்கப்பட்டிருக்கு. அமெரிக்கா, கனடா, ஆசியா, லத்தீன் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் டிபிஓக்கு தடை கிடையாது. உடல்நல பாதிப்புகள் ஏற்பட்டதற்கான தரவுகள் இல்லை என்றாலும் விலங்குகள் மீதான பரிசோதனையின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. மற்றும் ஒரு தகவலுடன் சந்திக்கிறேன். இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.